நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு இலக்குகள் தேவைன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ம மகிழ்ச்சின்னா என்ன நெனைக்கிறோம்? ஒரு சினிமாவுக்கு போறதையோ, இல்ல நண்பர்களோட ஒரு வெளியிடங்களுக்கு செல்வதோ, அல்லது ஒரு விருந்து உண்பதோ, இதையெல்லாம் நம்ம மகிழ்ச்சின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அப்படி இல்லைன்னு வரலாறு சொல்லுதுங்க. யாரெல்லாம் தன்னுடைய இலக்குகளை நோக்கி சென்று அவற்றை சாதித்திருக்கிறார்களோ, அங்க தான் உண்மையான மகிழ்ச்சியின் வெளிப்பாடு இருக்குது அப்படின்னு அவங்கலாம் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா இலக்குகள் ஒரு அர்த்தத்தையும், குறிக்கோளையும், ஒரு தெளிவான பாதையும் உங்களுக்கு குடுக்குது. நீங்க இந்த சமுதாயத்திற்காக என்ன பண்ணணும்? உங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிற அந்த அர்த்தத்த உங்களுக்கு தெளிவா குடுக்குது. அதை நோக்கி நீங்கள் நகரும் பொழுது, இல்ல அத உணரும் பொழுதே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா, ஒரு வலிமையா நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும், வலிமையும் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு புத்துணர்ச்சி உங்க உடம்புக்குள்ள வந்தது போல இருக்கும். கண்டிப்பா நான் அதுக்கு தகுதி வாய்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். உங்க இலக்குகளை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இன்னும் பெரிய பெரிய இலக்குகள நிர்ணயிக்கக்கூடிய சக்திய உங்களுக்கு குடுக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வரலாற்றின் எந்த காலகட்டங்களிலும் இல்லாத அளவுக்கு மக்கள் மனதில ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பயம். நாளைக்கு என்ன ஆகுமோ? நாளான்னைக்கு என்ன ஆகுமோ? பாகிஸ்தான்ல குண்டு போட்டா நம்ம பொருளாதாரம் என்ன ஆகுமோ? நம்ம தொழில் என்ன ஆகுமோ? இன்னைக்கு இருக்க வசதியான வாழ்க்கை என் பிள்ளைக்கு கிடைக்குமோ? கிடைக்காதோ? கார்ல போறேனா? சைக்கிள்ல போயிருவேனோ? அப்படின்னு நம்மளுக்கு ஏகப்பட்ட மாற்றம் குறித்து நம்ம பயந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா, இந்த இலக்குகள நீங்க நிர்ணயம் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. இதனுடைய கடிவாளம் உங்கள் கையில இருக்குது. விருப்பமான உங்கள் வாழ்க்கை, நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது, நீங்களே அத செதுக்கிக்க முடியும். அஜித் சொன்ன மாரி, "என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் நானே செதுக்கிக் கொண்டேன்" மாரி, நீங்க உங்க வாழ்க்கைய செதுக்க ஆரம்பிச்சிடலாம். உங்க வாழ்க்கையினுடைய திறவுகோல் உங்கள்ட்ட தான் இருக்கு. அப்படின்னா நீங்க நம்புறீங்களா? நம்புங்க. ஏன்னா, நம்ம இதோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இலக்குகளை நிர்ணயிப்பது, ஒவ்வொரு நாளும் அவற்றை நோக்கி செயல்படுவது, இறுதியில் அவற்றை அடைவது. இதுதான் உங்க வாழ்வின் மகிழ்ச்சியான திறவுகோல்ன்னு நான் சொல்றேன். நீங்க நம்புறீங்களா? இன்னையிலிருந்து நம்ப ஆரம்பிங்க. இலக்குகளை நிர்ணயம் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அவற்றை நோக்கி செயல்படுங்கள். இறுதியில் அவற்றை அடைந்து விடுவீர்கள். இப்போ உங்கள்ட்ட ஒரு 100% ஆற்றல் இருக்கு. 100% உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு. ஆனா நீங்க உபயோகப்படுத்துறது ஒரு 10% உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இத ஒரு 10 வருஷம் கழிச்சோ, 20 வருஷம் கழிச்சோ நீங்க உணர்றப்போ, உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, ஒரு பெரிய அ மனதில ஒரு வலிய உங்களுக்கு உண்டாயிருக்கும். இதெல்லாம் நம்ம செய்யாம விட்டுட்டோமே இந்த வயசுல. இதெல்லாம் செஞ்சிருக்கலாமே. இப்படி செஞ்சிருந்தா நம்ம இப்படி போயிருந்திருக்கலாமே. அப்படி செஞ்சிருந்தா நம்ம அப்படி வாழ்க்கை மாறியிருக்குமே. அப்படின்லாம் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். அந்த கழிவிரக்கத்திலிருந்து உங்கள நீங்க காப்பாத்திக்கணும்னா, இன்றே நீங்கள் உங்கள் இலக்குகளை நிர்ணயம் செய்ய வேண்டும். இலக்குகள நிர்ணயம் செய்றத பத்தி நம்ம நெறைய பார்க்க போறோம். இன்னும் நெறைய சொல்லப் போறோம். இப்போ ஒரு முன்னுரை மட்டும் தான் உங்கள்ட்ட நான் பேசியிருக்கிறது. நீங்கள் எவற்றை கைவசப்படுத்த விரும்புகிறீர்களோ, அவற்றை கைவசப்படுத்துவதற்கும், எவற்றை நீங்கள் சாதிக்க விரும்புகிறீர்களோ, அவற்றை சாதிப்பதற்கும், தொடர்ந்து உழைப்பதைக் காட்டிலும் ஒரு நீண்ட, மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான, செல்வச் செழிப்பான வாழ்க்கைக்கு அதிக உத்தரவாதம் கொடுக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை. நீங்கள் உண்மையில் யாராக விரும்புகிறீர்களோ, அப்படிப்பட்டவராகவே நீங்கள் ஆகிவிடலாம். தெளிவான இலக்குகள் உங்கள் தனிப்பட்ட வெற்றிக்கும், தொழில் ரீதியான வெற்றிக்குமான உங்களுடைய முழுமையான ஆற்றலை விடுவிக்க உதவுகின்றன. ஒவ்வொரு முட்டுக்கட்டையிலிருந்தும் மீள்வதற்கும், எதிர்காலத்தில் மற்றற்ற சாதனைகளை படைப்பதற்கும் இலக்குகள் உங்களுக்கு வலுவூட்டுகின்றன. இதுதான் கடைசியா நான் உங்களுக்கு தரக்கூடிய இந்த மெசேஜ். இந்த அத்தியாயத்துல நீங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. அடுத்து இதோட எக்ஸர்சைஸ் ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அந்த எக்ஸர்சைஸ நீங்க கண்டிப்பா செய்யணும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அத தாண்டி ஒரு பயிற்சியா உங்களுக்கு இருக்கணும். அதுதான் உங்களிடமிருந்து நான் எதிர்பார்ப்பது. செயல்முறை பயிற்சியில முதல் பாயிண்ட். எந்த ஒரு இலக்கையும் சாதிப்பதற்கு உள்ளார்ந்த திறன் உங்களிடம் இருப்பது போல கற்பனை செஞ்சுக்கணுங்கிறாங்க. எதுவா இருந்தாலும், எப்பேற்பட்ட செயலா இருந்தாலும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம நல்லா கண்ண மூடி, எப்பப்பலாம் நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ, அப்ப நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளணும். இத என்னால செய்து காட்ட முடியும். இந்த இலக்குகளை அடைவதற்கு உண்டான திறன் எனக்கு இருக்குது. நான் செய்யலைன்னா யார் இத செய்யப் போறா? என்னால கண்டிப்பா இது முடியும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள சொல்ல முடியும். நீங்கள் உண்மையில் யாராக விரும்புகிறீர்கள்? எதை கைவசப்படுத்த விரும்புகிறீர்கள்? எதை செய்ய விரும்புகிறீர்கள்? இதை ஒரு தாள்ல எழுதிக்கங்க.
நீங்கள் யாராக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் வந்து ஒரு நல்ல டீச்சராக இருக்க விரும்புகிறேன். நான் வந்து நல்ல ஒரு விவசாயியாக இருக்க விரும்புகிறேன். நான் ஒரு சிறந்த தொழிலதிபராக விரும்புகிறேன். நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆக இருக்க விரும்புகிறேன். 2வது, எதை கைவசப்படுத்த விரும்புகிறீர்கள்? யாரை? நான் மக்கள் மனதை கைவசப்படுத்தணும்னு விரும்புகிறேன். அல்லது நான் என்னுடைய தொழிலில் ஒரு பெரிய ஒரு 100 கோடி உள்ள ஒரு நிறுவனமாக அதை விரிவுபடுத்தி என்னுடைய எம்ப்ளாயி, இந்த சொசைட்டி, அவங்கள நான் கைவசப்படுத்த விரும்புகிறேன். என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? நான் வந்து பெருசாக செய்யணுங்க, பெருசாக சாதிக்கணுங்க. நான் வந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும். என்னுடைய கம்பெனியை உலகத்தரம் வாய்ந்த கம்பெனியாக மாற்றணும். நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக வாழணும். என்னால் முடிஞ்சது ஒருத்தங்களுக்காக அதை நான் செய்யணும் அப்படின்னு இந்த கேள்வி. ஸோ முதல் பாயிண்டில் 3 கேள்வி. நீங்கள் உண்மையில் யாராக விரும்புகிறீர்கள்? எதை கைவசப்படுத்த விரும்புகிறீர்கள்? எதை செய்ய விரும்புகிறீர்கள்? சரிங்களா? 2வது, உங்கள் வாழ்வில் உங்களுக்கு அதிக அர்த்தத்தையும் குறிக்கோளையும் கொடுக்கின்ற நடவடிக்கைகளை கண்டுபிடியுங்கள். அவற்றை எவ்வாறு அதிக அளவில் உங்களால் செய்ய முடியும்? இது பாருங்க, உங்கள் வாழ்வில் உங்களுக்கு அதிக அர்த்தத்தையும் குறிக்கோளையும் கொடுக்கின்ற நடவடிக்கைகளை கண்டுபிடிங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இதில் வந்து என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளிடணும். உங்கள் வாழ்க்கையில் அதிக அர்த்தத்தை என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் உட்காந்து யோசிச்சோம்னாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்ய விரும்புகிறீங்க. நாளைக்கு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சேர்க்கிறதோ நம்முடைய சந்ததிக்கு சேர்க்கிறதோ கிடையாது. அதை தாண்டி நீங்கள் என்னத்தை இந்த பூமியில் உங்களுக்காக விட்டுட்டு போக போகிறீங்க அப்படிங்கிற அந்த குறிக்கோளை நீங்கள் நடவடிக்கை கண்டுபிடிச்சு அதை எவ்வாறு அதிக அளவில் உங்களால் செய்ய முடியும்னு நீங்கள் யோசிக்கணும். உதாரணத்துக்கு, நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு அதை கொடுத்துட்ருக்குறேன். அது எனக்கு சந்தோஷத்தை தருது. இல்லை தினமும் 100 பேருக்கு நான் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கேன், அது எனக்கு சந்தோஷத்தை தருது. இல்லை என்னோடய எம்ப்ளாயிகளை உயர்ந்த அதிகபட்ச திறனில் அவங்களை வச்சு பாதுகாத்துக்க நினைக்கிறேன்னா அவற்றை எவ்வாறு அதிக அளவில் உங்களால் செய்ய முடியும்னு நீங்கள் யோசிக்கணும். 3வது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தொழில் வாழ்க்கையும் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய சொந்த சிந்தனை, நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், இவற்றின் விளைவாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையும் என்ன மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கான உலகத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி பண்ணலை, இல்லை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் என்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும், உங்களால் எதை மாற்ற முடியும், நீங்கள் எதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல சிந்தனையாக இருங்க. 4வது, வாழ்வில் நீங்கள் பெரிதும் விரும்பும் விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்திப்பதென்றும் பேசுவதென்றும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவற்றை விரும்பவில்லையோ அவற்றை பற்றி பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். இதுதான் வந்து ஆகச்சிறந்த பாயிண்ட். நிறைய பேர் வந்து என்னென்னலாம் நடக்கலையோ அதுக்கு யாரடா நம்ம குறை சொல்லலாம்? நான் செஞ்சுருப்பேங்க, அவன் என் மச்சான் அதே தொழிலை செய்கிறான், அதனால நான் செய்யலை. அவர் என்கிட்ட தாங்க பணம் வாங்கி இந்த தொழிலை பண்ணார், இன்னைக்கு கோடீஸ்வரனா வந்துட்டாருங்க. நம்ம செஞ்சுருந்தா நல்லா இருக்காதுல்ல, அது தப்பு தானே. இது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே உங்கள் வாழ்க்கையை ஓட்டாதீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்க, உங்கள் தொழில் வாழ்க்கையில் என்னவாக விரும்புகிறீங்க, அதை பற்றி மட்டும்தான் இனிமேல் பேசுவேன், அதை பற்றி மட்டும்தான் நான் சிந்திப்பேன்னு இன்னைக்கு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. எவற்றை நீங்கள் விரும்பவில்லையோ அவற்றை பற்றி பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். அவற்றை பேசவே பேசாதீங்க. நடக்காத ஒன்றை பற்றி பேசுகிறதுனால, ஒரு அரசியலை பேசுகிறதுனாலையோ, அல்லது வந்து ஒரு ஒரு சினிமாவை பற்றி பேசுவதனாலையோ, அல்லது இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விவாதங்களுக்கு வேணால் நம்மளுக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி நம்ம பேசணும்னா அது மிகச்சிறப்பான ஒன்றை நம்மளுக்கு கொடுத்துருங்க. அடுத்த பாயிண்ட், உங்களுக்கு மிகவும் முக்கியமான இலக்குகள் எவையோ அவற்றை அடைவதற்கு நீங்கள் கொடுத்தா வேண்டிய விலையை தீர்மானித்து கொண்டு இன்றிலிருந்து துவக்கி அந்த விலையை கொடுப்பதென்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு இலக்குகளை நீங்கள் நிர்ணயம் செஞ்சிட்டோம், அந்த இலக்குகளை நோக்கி நம்ம போகணும்னா நம்ம கொஞ்சம் வந்து தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த தியாகம் என்னென்னா, வெட்டியான விஷயங்களில் கவனம் செலுத்துறதெல்லாம் விட்டுட்டு ஒரு தியாகம் பண்ணணும். நான் வந்து காலையில் 9 மணிக்கு தான் சார் எந்திரிப்பேன், அது வரைக்கும் நல்லா தூங்குவேங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது. இல்லை அரட்டை அடிப்பேங்க, சும்மா பேசி அரட்டை அடிக்கிறது தான் எனக்கு பிடித்தமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறதோ, அல்லது நான் வந்து நண்பர்களை ஊர் சுற்றுவது தான் எனக்கு பிடித்தமான வேலையை நம்ம நினைக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம காவு கொடுக்க வேண்டியது இருக்கும். காவுன்னு சொல்கிறது உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக கூட இருக்கலாம், ஆனால் நம்ம அதெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வரணும். ஏன்னா உலகின் மிகப்பெரிய மனிதர்கள், மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர்கள்லாம் தங்களுடைய நேரத்தையும் மற்றதையும் ரொம்ப தெளிவாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதற்காக நிறைய அவங்க வந்து விஷயங்களை வாழ்க்கையில் விட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்களும் இன்னையிலேருந்து
நான் என் இலக்குகள் நோக்கி நான் நகர்வதற்கு தடையாக உள்ள எல்லாவற்றையும் புறந்தள்ளி விடுவேன்னு உறுதி எடுத்துக் கொள்ளுங்க. 6வது பாயிண்ட், உங்கள் இலக்குகளை அடைவதில் உங்களுக்கு முழுமையான உத்தரவாதம் வழங்கப்பட்டு இருப்பது போலவும் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை என்பது போலவும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் உங்களுக்கென்று எந்த இலக்குகளை நிர்ணயிப்பீர்கள்? உங்களுக்கு இலக்குகளை அடைவதில் உங்களுக்கு ஃபுல் கேரண்டி கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு கடவுள் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டார். தம்பி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீ என்ன செஞ்சினாலும் நீ என்ன நினச்சினாலும் நான் உனக்கு அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன இலக்குகளை நிர்ணயிப்பீங்க? கடவுளே சொல்லிட்டாரு, நடக்க போகுது, அப்போ என்ன இலக்குகள் நான் செய்வேன் அப்படின்னு இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீ ஹேண்டில், ஒரு சுதந்திரமான மனநிலையில் என்ன இலக்குகளை நீங்கள் நிர்ணயிப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த 6வது பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம 6 பாயிண்ட்டை பார்த்துட்டோம். இந்த 6 பாயிண்ட்டுகளுக்கான விடைகளை நீங்கள் ஒரு தாளில் எழுதுங்க. தாளில் எழுதிட்டு அந்த தாளை நீங்கள் ரகசியமாக வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நான் இந்த பயிற்சியை செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் பதிவிடணும். நீங்கள் பதிவிடும் ஒவ்வொருவரையும் நான் தலைவணங்கி இப்பொழுதே நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா இதற்கான நேரமும் காலமும் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. அப்போது இதை நீங்கள் கேட்டதற்கு அடையாளமாக இந்த பயிற்சிகளை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா தான் அது இதை செய்தவர்களுக்கும் இதை செய்ய நினைப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். நண்பர்களே, தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபடுவதற்கு ஒரு ஊக்கத்தை எங்களுக்கு கொடுக்கும். நன்றி நண்பர்களே, விரைவில் சந்திப்போம்.